கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. உண்மை அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தரிலோர் சேர்ந்து உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். மறுபடியும் சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போதோ இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் ஒரு கிருபை என்னை ஒருபோதும் விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்து கொண்டதால நான் சற்றும் சறுக்கல. போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, ஆனால் அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. எத்தனை தடவை அவரை விட்டு விலகி விலகி போனாலும் அவர் உண்மையில் மாறாதவராய் இன்றளவு என்னை தாங்கி பிடித்து நான் சறுக்காதபடி வலுவாதபடி நான் நிற்கும்படியாக, நான் நிர்மூலமாகாதிருக்கிறபடியாக கர்த்தருடைய உண்மை என்னை தாங்கி பிடித்திருக்கிறது. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை
அது அவர் நாமம் உண்மை, அவர் அடையாளம் உண்மை, அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த இதா பெருமைக்கோ இல்லை ஐஸ் வைக்கிறதுக்கோ சொல்லலை. ஏன்னா ஒரு சிலர் அப்படி நினச்சிடக்கூடாது. அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ரேச்சல் மேரேஜுக்கு ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிருந்தோம். என்ன பண்ணிருந்தோம்? எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஞாபகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிருந்தோம். ஆனால் திடீர்னு மாப்பிள்ளை வந்தார். டக்கு 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 டக்குன்னு எல்லாமே முடிஞ்சு. என்ன முடிஞ்சு? கல்யாணம் முடிஞ்சு. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி இவங்க வீடு வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக ப்ரேயர் பண்ணிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி யாருக்குமே நடந்ததில்லை. ஒரு மாதம், எத்தனை மாதம்? 1ஆம் தேதி அது எப்போயோ பிளான் பண்ணுறாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கோம், வாங்கிடலான்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு. வாங்கிடலாம் சித்தப்பா, கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது ஒரு 2-3 பேருக்கு விசுவாசம் இல்லை, இது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பிட்டு யோசிச்சு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசித்தேன். ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படியாவது வாங்குவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு மாதத்தில் பாருங்கள் டப்பு டப்புன்னு எல்லாம் இதாகி ஈஸியாக என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போது காத்திருந்த நாட்கள் 6 வருடமோ 7 வருடமோ வீடு வேணும் அப்படின்னு சொல்லி சபை கட்டினதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் அடுத்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நடக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நிர்ணயித்த வேலை வந்துச்சு. அதில் என்ன ஆயிடுச்சு, டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு இந்த பாடல் பாடும்போது இந்த வார்த்தை வரும்பொழுது எனக்கு இந்த 2 பேரோட நினைவு தான் வரும். அப்போது கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப நாள் காத்துட்ருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினச்சாருன்னா என்ன ஆகிடும்? இப்படிலாம் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் சந்தோஷமாக உற்சாகமாக சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து சொல்லணும். நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது என் வாழ்க்கையில் இப்படி நான் காத்துட்டு இருந்த காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு நான் விசுவாசித்து சொல்கிறேன். நீங்கள் எப்படி உட்காந்துட்டு ஆன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது? ஹல்லேலூயா. எதுக்காக இவ்வளோ கத்தி பேசுகிறோம்? எல்லாரும் சேர்ந்து விசுவாசிக்கணும். கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் உண்மை இல்லாதவர்கள் தான், அதுதான் உண்மை. வேணால் நம்ம வெளியில் காட்டிக்கலாம், பக்கட்டா நான் ஜெபம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு. ஆனால் உண்மையுள்ளவர்களா உண்மை இல்லாதவர்களான்னு உங்கள் மனசுக்கு தான் தெரியும். அந்த 4 செவத்துக்குள்ளே நடக்கிறது தான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் தெரியும். நம்ம வெளியில் பெரிய பரிசுத்தவான் மாதிரி வெளியில் காட்டிக்கலாம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற கேவலமான காரியங்கள் எனக்கு தான் தெரியும். நான் உண்மை இல்லாதவனாக இருந்த பொழுது கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? இதை உடனே தவறாக எடுத்துக்கூடாது. இவன் பாவம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நான் அதை பேசவே இல்லை. கர்த்தரோட உண்மையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தருடைய அன்பை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் கேவலமாக இருந்தாலும் என் மீது அதே அன்பை இன்னும் காட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவர் கிருபை உங்க கூட இருந்துச்சுன்னா, அவர் உண்மை உங்க கூட இருந்துச்சுன்னா அது உங்களை பாதுகாக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா? போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். திரும்பும் போது சொல்லுங்களேன். பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல, அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும், ஆமென், அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் ஆமென். உண்மை சேனைகளின் சொல்லுங்களேன். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ. எத்தனை பேர் வார்த்தைகளை உணர்ந்து சொல்ல முடியும்? அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. சொல்லுங்க. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம். ஆமென். அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல. 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க. உண்மை அது அவர் நாமம்,
உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் மறுபடியுமாக உண்மை 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 சேனைகளின் கர்த்தர் உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே. தானனா தானனா தானனா, என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே. தானனா தானனா தானனா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. ஹல்லேலூயா.